ஹாய் வெல்கம் டு ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே சிம்பிளாக பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதத்துக்கு கூட ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நான் பீன்ஸ் வந்து தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் சூடு வச்சுருக்கேன். இந்த கடாய் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. எங்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நான் வரமிளகா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ வரமிளகா நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதிலே வந்து நம்ம கழுவி வச்சுருக்க பீன்ஸை வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ பீன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்தனால கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதே நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் பீன்ஸ் என்ன கலர் இருக்குமோ அதே கலருக்கு வந்திருக்கும். இப்போ இந்த பீன்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ பீன்ஸ் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். நான் பாசிப்பருப்பு வந்து ஆல்ரெடி நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இடையிட இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தண்ணி தேவைப்பட்டால் பார்த்து சேர்த்துக்கலாம். எனக்கு தண்ணி இருக்குது, அதனால் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா இடையில கிளறி விட்டுட்டு தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பீன்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. உப்பும் இந்த ஸ்டேஜில் பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது, நான் சேர்க்கலை. இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சிம்பிளாக நீங்களும் பீன்ஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.